ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இரவு நான் ரூமுக்கு போயிட்டு இருக்கப்போ இந்த நாயை பார்த்தேன். இங்கே நாய்கள் பெருசாக பார்க்க முடியாது, பட் இங்கே ஒரு திருநாய் சுற்றிட்டு இருக்கிறான். எப்படி இங்கே வந்தான்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் பார்க்க நம்ம ஊர் திருநாய் மாதிரியே இருக்கானுங்க. கைஸ், யாராவது நம்ம ஊர் திருநாய் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கம் வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஹேர் கட் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. இந்த குளிர்காலத்தில் இவ்வளோ முடி வச்சிருந்தா கஷ்டம்னு ஹேர் கட் பண்ண வந்தேன். நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனனால காலைல வர சொல்லிட்டாங்க. காலையில் எந்திரிச்சோடனே வேலையை ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மலையாளி கடை தான், சிறப்பாக பண்ணுவாங்க. இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தாடியை ட்ரிம் பண்ண சொல்லிட்டேன். ஹேர் கட் பண்ணோடனே வேலையை போய் துணி துவைச்சிடலான்னு சொல்லிட்டு துணியெலாம் எடுத்து மிஷினில் போட்டு விட்டேன். துவைச்சி முடிச்சோடனே மொட்டை மாடில் காய போட போனால் நம்ம ரூம்மேட் அண்ணா நம்ம கொடியில் காய போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது அவர் கொடி தான், அதனால் நான் பக்கத்து கொடியில் நான் காய போட்டிருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு மூஞ்சியை பார்த்தா எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. பட் எனக்கு பேக் டு ஸ்கூல் ஞாபகம் வந்தது. அந்த நாட்களுக்கே போயிட்டேன் ஆக்சுவலி இந்த லுக்கை பார்த்தோன்னே. அப்புறம் யூனிஃபார்ம் மாட்டிட்டு அப்படியே வேலை கிளம்பிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு பக்காவாக பொக்கவாய் மாதிரி இருக்குல்ல. நடக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கு மிதமான வெயிலும் மிதமான காற்றும். அப்புறம் லொக்கேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வழக்கம் போல். பக்கத்து கடைக்காரனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. பை கைஸ்.